மீனுவும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் ஒரு பாழடைஞ்ச வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. காட்டிலேயே ரொம்ப மோசமான வீடு மீனுவோடையது. என்னதான் ஏழையா இருந்தாலும் மனசளவுல அவ ரொம்பவே பணக்கார பறவை. அவளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய மத்த பறவைங்களுக்கு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தா. இதே மாதிரி ஒரு நாள் காலையில மீனா குருவி உணவு தேடி போனப்போ அவ பொண்ணு மட்டும் வீட்ல தனியா இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து காலு காகம் மீனுவோட வீட்டு கதவை வந்து தட்டுச்சு. உடனே சாய்ஷா வெளியில வந்து பார்த்தா. வாங்க காலு மாமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், உன் அம்மா எங்க போயிட்டா? அம்மா உணவு எனக்கு போயிருக்காங்க. சரி சரி, உன் அம்மா வந்ததும் நான் சொல்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடு. நாளைக்கு என் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வராங்க. அவங்க ரொம்பவே பெரிய பணக்காரவங்க. அவங்க வரும்போது உங்க உடைஞ்ச வீட்டை பார்த்தா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க நாளைக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நீயும் உன் அம்மாவும் வீட்டை காலி பண்ணி இருக்கணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு எங்க வீட்டை காரி பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். எதுக்கு என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்காத. அவங்க ரொம்பவே பணக்கார பறவைங்க. நானும் அவங்க கிட்ட ரொம்ப வசதியா வாழ்றேன்னு சொல்லியிருக்கேன். என் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இப்படி உடஞ்ச வீட்டுல வாழ்றத பார்த்தா அவங்க என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காலு அங்கிருந்து பறந்து போனா. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. சாய்ஷா தான் அம்மா கிட்ட காலு வந்த விஷயத்த சொன்னா. அந்த காகங்களுக்கு ரொம்ப பணக்காரவங்கன்னு திமிரு. நீ அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் காதுல வாங்கிக்காத. இது நம்மளோட வீடு. நாம எதுக்காக வீட்டை காலி பண்ணி போகணும்? அவங்க சொல்றத சொல்லட்டும், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காலுவோட வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டு இருந்தாங்க. வர்ற வழியில மீனுவோட வீட்டை பார்த்த அவங்க ரொம்ப ஏளனமா அதை பேசி சிரிச்சாங்க. காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க நண்பர்களே, என்ன பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பிரயாணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லு. நான் பொய் சொன்னா என்ன சொல்றீங்க? நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்கன்னு சொன்ன. நான் வரும்போது உடைஞ்சு போன ஒரு அருவருப்பான வீட்டை பார்த்தேன். இப்படி ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வாழ்ற உன்கிட்ட நட்பு வச்சுக்கணுமான்னு நாங்க ரொம்பவே யோசிக்கிறோம். இங்க பாரு, உடனே அந்த உடைஞ்ச வீட்டுல இருக்கிற பறவைய காலி பண்ணி போக சொல்லு. அப்படி இல்லையா, இன்னைக்கு நம்மளோட நட்பை நாம முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி உடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பறவை கிட்ட பேசுறத கூட நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் ரொம்பவே கோபமா பேசினாங்க. அங்க உடனே ரொம்ப கோபத்தோட கோரிக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்தது. ஏ மீனு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நேத்தையே சொன்னல, எங்க வீட்டுக்கு பணக்கார பறவைங்க வராங்க. அவங்க வரும்போது உன் வீடு அவங்க கண்ணுல படக்கூடாது, நீ வீட்டை காலி பண்ணிடுன்னு. நீ என்னடானா நான் சொல்ற எதையுமே கேட்காம அவங்க வரும்போது என் மானத்தை எப்படி வாங்கிட்டியே? கோரி, நீ பேசுறது ரொம்பவே தப்பு. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன மரியாதை குறையுது? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன பேச வைக்காத. நீ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாளைக்கே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொன்ன கோரி பிறகு ரொம்ப கோவத்தோட அவ வீட்டுக்கு வந்தா. என்ன கோரி, அவளை வீட காலி பண்ண சொல்லிட்டியா என்ன? காலு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அந்த பறவை என்னமோ வீட்டை காலி பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சு அவளுக்கு. இருக்கட்டும், அவளை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுவோ அவ பொண்ணு சாய்ஷாவோ நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகோ அவளோட வீட்டு மேல ஏறி கூரைய சுக்கு நூறா உடைக்க ஆரம்பிச்சா. இந்த வேலையை அந்த காகங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே பணக்கார பறவைங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். நாம இந்த காட்டை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின மீனு காட்டோட வெளிப்புற பகுதியான மலைப்பகுதிக்கு பறந்து வந்தா. பிறகு அங்க இருக்கிற ஒரு காய்ந்த மரத்தை பார்த்தா. உடனே அந்த மரத்திலேயே ஒரு பொந்த அமைச்சு அதுல வாழலான்னு மீனு முடிவு பண்ணா. பிறகு ஒரு கோடாரிய வச்சு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா. மீனு வெட்டிட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா.
பாப்பா பாப்பா இங்க பாரு, உள்ள ஏதோ பளபளன்னு புதையல் தெரியுது. அப்படின்னு சொன்ன மீனு பிறகு அத வெளியில எடுத்தா. அதுல நிறைய தங்க காசுகள் இருந்தது. அந்த தங்க காசை வச்சு மீனுக்குருவி அவளுக்கு சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சா. மீதம் இருக்கிற பணத்தை காட்டுல இருக்கிற வீடு இல்லாத மத்த பறவைங்களுக்கு கொடுத்து உதவியும் செஞ்சா. இந்த விஷயம் எப்படியோ காகங்களோட காதுக்கும் வந்தது. கூறி மலையில ஏதோ ஒரு பணக்கார பறவை வந்திருக்கா. அது எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்கு. நேத்தி கூட மிட்டுவுக்கு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்திருக்கா. நாம அந்த பணக்கார பறவை கிட்ட நட்பு வச்சுக்கணும். நாளைக்கே நாம போய் அதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னான். பிறகு காகங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய வீட்டை பார்த்து காகங்கள் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு மீனுக்குருவி வெளியில வந்து பார்த்தா. மீனு, இது உன்னோட வீடா? என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. என்ன காகங்களா, என்ன நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு தெரியும், என்ன பார்த்ததுல உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு. உங்களோட பணக்கார திமிரால எனக்கும் காட்டுல இருக்கிற ஏழை பறவைகளுக்கும் இப்போ நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க மட்டும் இன்னைக்கு என் கூட்ட உடைச்சு என்ன அங்க இருந்து திருத்தலைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த புதையல் கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்ச புதையலை வச்சு நான் இப்போ நல்லாதான் வாழ்றேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏழையா இருக்கிற மத்த பறவைங்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் காசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அப்படின்னு மீனு சொன்னா. இதை கேட்டு பறவைங்க 2 பேரும் ரொம்பவே வெட்கி தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபூதர், எனக்கும் அந்த மேனு மாதிரி ஒரு பெரிய வீட்டில் வாழணும்னு ஆசையா இருக்கு. அவளோட வீடை பத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆமா மிட்டு, நான் கூட எப்பயுமே அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், இந்த வீட்டில் மீனுக்கு பதில் நாம இருந்தா எப்படி இருக்கும்னு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டுவும் கபூத்தரும் மீனுவோட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கத அது கேட்டுது. பறவைங்களா, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த மீனு வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு வச்சு என்ன பண்றது? நம்மளால எல்லாம் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா சொல்லு? நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த வீட்டை விட்டு மீனுவை நிரந்தரமா வெளியில அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நாம 3 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழலாம். அப்படின்னு சொல்லி காலுக்காக அவனோட திட்டத்தை பறவைங்க கிட்ட சொன்னது. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காக நேரா அவளோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உணவை எடுத்துக்கிட்டு மீனும் அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. வீட்டோட கதவு உள்பக்கமா தாழிட்டு இருக்கத பார்த்து மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. யார் இது? யாரு யாரு என்னோட வீட்டுக்குள்ள இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளியில வாங்க. நான் காலுக்காகும். இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தான். நீ என்னடானா இது உன்னோட வீடுன்னு சொல்ற? காலு அண்ணா, என்ன இப்படி இருக்கீங்க? இந்த வீடு என்னோடது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்குமே அது தெரியும். ஓஹோ, அப்படியா கதை? சரி மீனு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ போயிட்டு இது உன்னோட வீடு தானே நிரூபிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரே ஒரு பறவையை மட்டும் கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறமா நான் வீட்டோட கதவை திறக்கிறேன். அப்படின்னு காலு சொன்னான். இது கேட்டு அழுதபடியே மீனுக்குருவி அங்கிருந்து மிட்டுவ பாக்குறதுக்கு போனது. மிட்டு, காலு என் வீட்டுக்குள்ள போய் தாழிட்டுக்கிட்டான். அது அவனோட வீடுன்னு சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு மிட்டு. நீ வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தானே சொல்லு. என்ன மீனு சொல்ற? அது காலுவோட வீடு தானே, நீ என்ன உன்னோடன்னு சொல்ற? என்னாச்சு மிட்டு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அந்த வீடு என்னோடதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னடானா அது காலுவோட வீடுன்னு சொல்ற? அந்த வீடு காலுவுக்கு தான் சொந்தம். அவன் ரொம்ப காலமா அந்த வீட்டுல தான் இருக்கான். இது கேட்டு மீனுக்குருவி ரொம்ப கவலையோட கபூத்தர் கிட்ட வந்தது. கபூத்தர் அண்ணா, காலு என் வீட்டை அபகரிச்சுக்கிட்டான். தயவு செஞ்சு அந்த வீட்டோட சொந்தக்காரி நான் தானே அவன் கிட்ட வந்து சொல்லுங்க. என்ன மீனு சொல்ற? உனக்கு எங்க இருக்கு வீடு? நீ ஏன் மரக்கிளையில வாழ்ந்துட்டு இருக்க? அது காலுவோட வீடுதான். சும்மா எங்க எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு.
கடவுளே, அந்த வீடு என்னோட தானே நான் எப்படி நிரூபிக்கிறது? என்னால நிரூபிக்க முடியலன்னா அந்த காகம் அதை எடுத்துக்கும். அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப வேகமா வெளியேறினா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிட்டு கிளி அந்த வீட்டுக்கு வந்தது. என்ன மிட்டு, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே சொன்ன அந்த மீனுவை வெளியில துரத்திட்டா இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலான்னு. முட்டாள் மிட்டு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இனிமே நான் தான். அந்த மீனுவை தருத்துறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டேன். நீ அதை நம்பி இந்த வீட்டுல தங்கலான்னு நினைச்சியா? ஒழுங்கா எங்க இருந்து ஓடிடு. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா மிட்டுவை பிடிச்சு தள்ளினது. மிட்டுவோ அழுதபடியே அங்கிருந்து வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கபூதர் காலுவோட வீட்டுக்கு வந்தது. என்ன கபூதர், மறுபடி நீ வந்திருக்கியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். மீனுவை வெளியில துரத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் நல்லவ மாதிரி பேசினேன். நீங்க என்னடான்னா அதை நம்பிட்டு என்னோட வீட்டு கதவை வந்து தட்டுறீங்க. தான் ஏமாந்து போயிட்டோன்னு முடிவு பண்ண கபூதர் அங்கிருந்து அழுதபடியே வந்தது. அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி ஒரு பூக்கள் நிறைஞ்ச தோட்டத்துக்கு வந்தா. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான பூக்களால செய்யப்பட்ட வீட்டை அவ பார்த்தா. அந்த வீட்டை பார்த்ததும் மீனுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சா. கபூதரண்ணா, அந்த காகம் நம்மள நல்லா ஏமாத்திருச்சு. அது பேச்ச கேட்டு நம்ம மீனுவை தப்பா நினைச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டோம். ஆமா மிட்டு, நீ சொல்றது என்னமோ சரிதான். அந்த மீனும் ரொம்பவே நல்லவ, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. அவளை போய் நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம், கடைசியில நாம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நினைச்சு நிக்காது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.